மற்றும் ஒரு அண்மை செய்தி, செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்குவதில் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொட்டி தீர்த்த கனமழையால் திருக்கழுக்குன்றத்திலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலை மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். புலிக்குன்றம் மற்றும் குளிப்பந்தளம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் தொடர்ந்து அந்த சாலையாக ஆக்கிரமிப்பதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். அந்த சாலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகனங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மழை நீரானது தொடர்ந்து அந்த சாலையில் பெருக்கெடுத்து வருவதால் இருசக்கர வாகனங்களும் மற்றும் 4 சக்கர வாகனம் பொதுமக்களும் அந்த சாலையை கடக்க முடியாத செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சாலையில் இருக்கக்கூடிய நீரை அகற்ற வேண்டும். மழை பெய்த காலங்களில் தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த பகுதியில் மழை நீர் இந்த சாலையில் அதிகமாக செல்வதால் இந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையிலிருந்து வரக்கூடிய நீர் அருகே இருக்கக்கூடிய நிலங்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்ந்துள்ளதால் மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இருசக்கர வாகனங்கள் பழுதாகி போகிறது. இதனால் பொதுமக்கள் அந்த பகுதியிலிருந்து கடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழை நீரை அகற்ற வேண்டும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வினோத். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அண்மை தகவலுக்கு நன்றி பத்மநாபன்.